நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 14 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூடுதலாக S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரஷ்யா. சரிங்களா? இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்லையா, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துனாங்க இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக வந்து யார் வந்து பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, PR கவாய். சரிங்களா? ஸோ மே 14 இன்றைக்கி தான் வந்து உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக வந்து பதவியேற்க போகிறாரு PR கவாய். சரிங்களா? அவர் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் 52வது புதிய தலைமை நீதிபதி. சரிங்களா? 52வது நீதிபதி. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா வந்து இருந்தார். ஸோ அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா மே 13 வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குனர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அன்சுல் மிஸ்ரா. சரிங்களா? தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குனர் வந்து அன்சுல் மிஸ்ரா. அடுத்து பாருங்கள். தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, யானைகள் பாதுகாப்பு. தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றதுன்னா யானைகள் பாதுகாப்பு. அடுத்து பாருங்கள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்கும் வந்து தெரியும், அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வந்து எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான வழக்கு பார்த்திங்கன்னா எப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 பிப்ரவரி 24 வந்து இந்த வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதற்கான தீர்ப்பு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா மே 13 தான் வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா 9 பேருக்கு அவர்கள் இறக்கும் வரைக்கும் சாகும் வரை வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். மத்திய அரசு சாலை விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் கொண்டு வந்த நாள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மே 5 தான் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 3.16%. அடுத்து பாருங்கள். 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி ஆட உள்ள அணிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி ஆட உள்ள அணிகள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தென்னாப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் வந்து ஃபைனல் ஆட போகிறாங்க. அவ்வளோதான். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.